வெல்கம் பேக். முத்துக்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா போக்கோ பட்ஸ் X1 1 month ஸ்மால் ரிவ்யூ 20 hours பேட்டரி லைஃப் பட்ஸ் 5 hours மினிமம் வித் நாய்ஸ் கேன்சலேஷன் எனி டைம் ஆன் குட் TWS சவுண்ட் வெரி குட் 10 out of அதாவது 7 out of 10. மை மொபைல் வந்து போக்கோ M4 Pro 5G தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 6 out of 10 கொடுப்பேன். ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வந்து மீ டியூல் டிரைவர் யூஸ் பண்ணுறாரா, அது வந்து 9 out of 10 கொடுப்பேன். ஐ வெரி மச் ஹாப்பி வித் மீ ஃபேமிலி. இப்போ என்ன மேட்டர்னா அவர் என்ன சொல்றாரு, ஃபோனுக்கு வந்து 6 out of 10, TWSக்கு 7 out of 10, டியூல் டிரைவருக்கு வந்து 9 out of 10. ஸோ டியூல் டிரைவர் தான் இருக்கலே மோஸ்ட் இம்ப்ரெசிவ் ப்ராடக்டாக அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரண் தீபக் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா பாட் விவோ X300 லாஸ்ட் நைட். I am moving from Realme GT Master Edition to X300. I actually really liked the Realme GT series a lot, but I wanted to switch since the last 5 years. 5-year old phone. அதனால நான் பேட்டரி பேக்கப்பும் வீக் ஆயிடுச்சு, அதனால நான் ஃபோன் மாத்துறேன். Okay. I researched a lot about Vivo X300 and iPhone 17. In lot of review, I found X300 is a masterpiece in this segment. The phone is super good in real. I really love the Origin OS. It feels super smooth and premium. The phone feels too light to be honest. Overall, the camera is super good for me. The only place where I am afraid is the screen and throttling. Back in Realme, I have never faced any issue with throttling, at least while normal scrolling through social media and any other non-gaming app. I used to have 4G standard refresh rate with Bluetooth enabled. Okay. But in Vivo X300, with normal browsing or social media apps, the device temperature is rising to 37 to 38 degrees Celsius. That's normally. And one more thing is, Realme was having aluminum back, and this one is having glass back. After using the phone in one hand, my palm is feeling a burnt mark. X300 ஆமா, ஒரு 2-3 பேர் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க X300ல. அவங்க அந்த மீடியா டெக் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலையா என்னன்னு தெரியல. சரி விடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் அண்டர்லாக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஐ ரியலி ஃபீலிங் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ, இப்போ அண்டர்லாக் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஒரு 9500 அண்டர்லாக் பண்ணா 9300 ப்ளஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்துடும். சரியா, அதையே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 9300 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்துடும். அந்த பர்ஃபார்மன்ஸே நம்ம டே டு டே டாஸ்க்ல யூஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணனுங்க, அவ்வளவுதாங்க. அதனால டைம் கொடுக்கலாம். புது ஃபோன் புது சிப் வேற, அது 9500 வந்து புது சிப் தான். சோ we can wait. அவ்வளவுதான். So I am feeling very bad after trusting Vivo a lot. I don't know if this is a normal case of MediaTek 9500, as I have used only Snapdragon before. Now should I just wait for few more days for some updates and check, or I switch to iPhone 17? அப்படிலாம் இல்லை ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. இப்போ உடனே நீங்கள் ஸ்விட்ச் ஆகிறனால உங்களுக்கு லாஸ் தான் ப்ரோ அதிகமாகும். என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துப்பாங்க? இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே கொடுத்துட்டு 17க்கு ஸ்வாப் ஆக முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ஃபோனே நீங்கள் 75,000க்கு வாங்கியிருக்கணும். கார்டு ஆஃபர்லாம் போட்டு வாங்கினீங்கன்னா சரி. கமெண்ட் போட்டிருந்தேன் ப்ரோ, விற்கலாம், நான் டைம் கொடுங்க ப்ரோ, ஃபிக்ஸ் ஆயிரும். ஆமாம், இட் வில் கெட் பெட்டர் வித் அப்டேட்ஸ், அவ்வளோதான். அப்புறம் ஐ எம் ஆல்சோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பட் ஐ நெவர் ட்ரஸ்ட் த சாஃப்ட்வேர் அப்டேட் இன் பர்டிகுலர். இன் Realme, I have never updated my smartphone. It was a super happy ride, but because of this issue, I don't know what to do. Any suggestion will help me a lot. அண்ணா அப்டேட் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன சொல்வேன்னா, இப்போ ஆண்ட்ராய்ட் 16 பேட்டா, அதாவது Origin OS 6 இருக்கு, ஆண்ட்ராய்ட் 16 பேஸ்டு. நீங்க என்ன பண்ணலாம்னா Origin OS 6க்கு அப்டேட்ஸ் வரும். ஆமா, அந்த ஃபைனல் அப்டேட் வரைக்கும் பண்ணி வெயிட் பண்ண வேண்டியதான். அவனுங்க அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தாங்க வருவாங்க. புது ஃபோனா ரெகுலர் அப்டேட்ஸ் வரும், வீக்லி ஒன்ஸ் இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ், அந்த மாதிரி இந்த பேச்சஸா கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. 1 இயருக்கு அப்டேட்ஸ் யோசிக்காம பண்ணிடுங்க. அப்பதான் அந்த ஃபோன் ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் ஆகும். சிப் வேற புதுசு, வாரண்டி இருக்கு, விவோ சர்வீஸும் நல்லா இருக்கு, எதை பத்தி கவலைப்பட வேணாம். ஆமா ப்ரோ, சர்வீஸ்ல ஆஃப்டர் சேல் சப்போர்ட்லாம் நல்லா பண்ணுவாங்க. நீ பயப்படவே வேணாம். அது ஹீட் ஆகுது, அதனால டிஸ்ப்ளேல கோட் வருது. ஆமா. அடுத்து தமிழரசு அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? OnePlus Nord Buds 3 ரிவ்யூ. அபோவ் 6 monthsக்கு மேலே யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னனால தான் வாங்கினேன் ப்ரோ. ஸ்பீக்கர் குவாலிட்டி, இதுக்கு முன்னாடி நான் மீ டியூல் டிரைவர் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணேன், ஓப்போ என்கோ பட்ஸ், ஓப்போ என்கோ பட்ஸ் 2. இப்போ OnePlus Nord Buds 3 Pro. 3 Pro. ஆமாம், 3 Pro. ஏன்னா இங்கே பாருங்க ப்ரோ, OnePlus Nord Buds 3 போட்டுருந்தேன். சரி, சவுண்ட் அல்டிமேட் ப்ரோ. மேக்ஸிமம் ட்ராவலிங்கில் சாங்ஸ் கேட்பேன். அப்படி யூஸ் பண்ண கூடாது, பட் டிஸ்டன்ஸ் தெரியாமல் இருக்கிறாங்க போட்டு எம்டி ரோட்ஸில் பிடிச்ச சாங்கு நல்லா க்ரூசிங் ஸ்பீடில் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ப்ரோ. சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் பைக் போகிறப்ப, பட் ஃபேர் அண்ட் ஆஃப். இஎன்சி அண்ட் ஏஎன்சி பக்கா. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஒரு சில சாங்கில் இந்த ஹெட்ஃபோனில் கேட்டு பிடிச்சி போச்சு. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி ப்ரோ, ஆல்மோஸ்ட் 70 km ஸ்பீடில் போய் செக் பண்ணி பார்த்தேன். வித் அண்ட் வித்தவுட் ஹெல்மெட்டு செம்ம கிளியராக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக கேட்குது.
தெளிவாக கேட்குதுன்னு சொல்கிறாங்க. நான் வாங்குறப்போ 2.5K தான். ஓகே. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இது செம்ம வேல்யூ ஃபார் மணி தான். வால்யூம் எனக்கு பர்டிகுலராக 4.5 out of 5. கால்ஸ் வந்து 5 out of 5. பேஸ் வந்து உங்கள் சஜஷன்ஸ் ப்ரோ அந்த இதுக்கு சொல்கிற போல அந்த யூ டைப். ஆமாம், ஹார்மன் ரெஃபரன்ஸ். ஸோ பேஸ்க்கு வந்து அந்த மாதிரி போடும்போது 5 out of 5. ஓவரால் 4.9 கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா நான் ரியல்மியில் 7 லான்ச் ஆச்சு. ஸோ எனக்கு இப்போ தெரில ப்ரோ, இப்போ எதுக்கு இந்த ரிவ்யூ நீங்கள் கேட்டீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் ஐஇஎம்னு சொல்கிறத பார்த்தா எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் போல இருக்குது. கொஞ்சம் ஆல்ரவுண்டராக லோ பட்ஜெட்டில் ஒன்று சொல்லுங்கள். லேட்டர் கூட வேறு பிராண்டு வாங்கிக்கிறேன். இன்னும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரூபாய்க்கு நல்லா இஎம்ஸ்லாம் இருக்குங்க. அந்த கேசி இடிஎக்ஸ் ப்ரோ அது நல்லா இருக்கும். ஃபியோல JD10 நல்லா இருக்கும். ஆமாம், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டைப் சி மாடல்ஸ் இதெல்லாம். எனக்கு என்னன்னா ப்ரோ, இப்போ TWS வச்சிருக்காரு, ஆல்ரெடி ஒரு சில ஒயர்டும் வச்சிருக்காரு. நீங்கள் நீ வச்சிருக்கிற TWS வச்சே ஓட்டுங்க. அதுக்கப்புறம் ஒயர்டு வந்து சப்போஸ் இருக்கிறது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம வாங்கிக்கலாம். அப்போ வேணால் மாற்றிக்கோங்க. 1000லேயே நல்ல IEMஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் புதுசு வேறு வரும் ப்ரோ. ஆமாம், அது இன்னும் பெட்டராக இருக்கலாம். கரெக்ட். அடுத்து ஜோதி கரண் அப்படிங்கிறவங்க வந்து லவ் ஃபார் பிக்சல் HDR ப்ராசஸிங். ஃபஸ்ட்டு ஃபோனை நான் 2015 ப்ளூவின் LTE விண்டோஸ் ஃபோன் யூஸ் பண்ணேன். இந்த ப்ளூவோட விண்டோஸ் ஃபோனை வந்து நான் eBayல வாங்க முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், ஏன்னா விண்டோஸ் ஃபோன் போட்டால் அந்த ப்ளூவோட ப்ளூ வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டானுங்க ஃபுல்லாக. ஆமாம், கேமரா வந்து 5 MP பட் விண்டோஸ் செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆமாம். நெக்ஸ்ட் நான் Asus Zenfone 3 போனேன். கோல்டு 5.2 இன்ச்சு வாங்கினோம் வீட்டில் 2017. அப்போ இந்த ஜிகேமு APK ஃபேமஸாக இருந்த டைமில் நான் கூட ஏதோ டெவலப்பர் பேருன்னு நினச்சிட்டேன். ஸோ ஜிகேம் APK வந்து ஃபேமஸாக இருந்த டைமில் அந்த ஃபோனில் கேமரா நல்லா தான் இருந்தது. பட் வென் இன்ஸ்டால்டு ஜிகேம் 5 அந்த HDR ப்ராசஸிங் வேறு லெவல். ஆமாம், பிக் எடுத்ததும் ப்ராசஸிங்க்கு டைம் அதிகமாக ஆகும். என்னென்னா ஸ்னாப்ட்ராகன் 625 தான் ப்ராசஸரு. பட் ஒன் ப்ராசஸ் ஆனதுமே என் ஃப்ரெண்டுலாம் மிரண்டாங்க. அதாவது ஆஃப்டர் தட் ஐ லவ் பிக்சல் HDR. இப்போ நான் பிக்சல் 6 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒய்ஃப் வந்து S24 FE வாங்க யூஸ் பண்ணாங்க. குட் லக் கஸ்டமைசேஷன்லாம் இருந்தாலும் பிக்சல் AI ஃபீச்சர்ஸ் லைக் டெக்ஸ்ட் காப்பி ஃப்ரம் மல்டிடாஸ்க் விண்டோ, அப்புறமா பிக்சல் HDR ப்ராசஸிங்கு, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு எல்லாம் எனக்கு S24 FE விட பிக்சலில் நல்லா இருக்குது. சம் சுச்சுவேஷனில் S24 FE பேக் கேம் செமையாக வருது. பட் ஓவரால் செல்ஃபி இந்த மாதிரியானதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிக்சல் HDR ப்ராசஸிங் ரொம்ப பிடிச்சிருக்கு சாம்சங்கை விட. கரெக்ட். ஸோ பேட்டரியும் இப்போதைக்கு 5 hours SOT வருது பிக்சல் 6ல். எனக்கு இதை சேஞ்ச் பண்ண மனசே இல்லை. அதான் அந்தளவுக்கு நல்ல மொபைலாக இருக்குது. பிக்சல் 6 இப்போ மெட்டீரியல் 3 எக்ஸ்ப்ரெசிவில் இன்னும் நல்லா அடிச்சுன்னு இப்போ நல்லா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஃபோன்னா இன்னொரு வருஷம் கழிச்சு பிக்சல் 10 ஆஃபரில் அண்டர் 40K வந்தால் அது போகலான்னு இருக்கேன். 10க்கு மேலே 10A இருந்தால் கூட வாங்குங்க. ஆமாம், உங்களுக்கு வேப்பர் சாம்பர் கூலிங் கூட வந்துடும். ஃபேக்ட் தான். இப்போ அப்படி தானே இருக்குது. 9A வேப்பர் சாம்பர் கூலிங் கூட தானே இருக்குது. வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியுது. கரெக்டு, ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டாக்டர் ஜெய் அப்படிங்கிறவர் வந்து யூசிங் ஐஃபோன்னே வருது. அப்பப்போ ஆடா காட்டுறீங்க, காட்டாதீங்க ஆடா. யூசிங் iQOO 15 16/512 legend since 18 days. Pros என்னன்னா எக்ஸலன்ட் டிஸ்பிளே, சாலிட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ், 2K with smart adaptive refresh rate, மான்ஸ்டர் ஹலோ லைட் இஸ் குவைட் யூஸ்ஃபுல், நோட்டிஃபிகேஷன் அதாவது சார்ஜிங் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். அப்புறம் டீசென்ட் கேமரா, எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் வித் குட் ஹீட் மேனேஜ்மெண்ட், அப்டேட் பாலிசி அதாவது 5+2. ஸோ அது வந்து நல்லா இருக்கு. அது என்ன சொல்றாரு, 7 வருஷம் செக்யூரிட்டி இல்லையா, அதுக்கு சொல்றாரு. 5 வருஷம் அப்டேட் வரது சூப்பர் தானே. 5 வருஷம் கரெக்டாக அப்டேட் வந்து ஃபோன் வந்து 5வது வருஷமும் நல்லா இருந்ததுன்னா பேட்டரி மாற்றிடனே வைங்க, மாற்றி நல்லா இருந்ததுன்னா சரியான சக்ஸஸ். அதுவே கான்ஸ் வந்து ஸ்பீக்கர் கேன் பி இம்ப்ரூவ்டு, சார்ஜிங் ஸ்பீட் ஆர் ஆன் த லோயர் சைடு கம்பேரிங் டு காம்படிஷனு. ஏன் ப்ரோ 80 வாட் வந்து இல்லை இப்போலாம் 120 போயிடுச்சு இல்லை, 80ன்றதே எங்களுக்கு இப்போ கம்மியாக தெரியும். 80 90 100லாம் கம்மியாக தான் எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. நான் தான் சஜஸ்ட் பண்ண ப்ரோ, ஒரு 1000 வாட் குடியா, டப்புனோடி மாட்டேன் டம் அப்படின்னு சவுண்டு மட்டும் வரணும், நான் ஃபுல்லாக ஆகிடணும். BYD பார்த்தீங்களா, காருக்கு அது மாதிரி கொண்டு வந்திருக்கான். இப்படி போட்டால் ரியல் டைமில் 1% 2% அப்படி ஏறுது. அதாவது நம்ம பெட்ரோல் போட்டால் மீட்டர் ஏறும்ல, அந்த மாதிரி சார்ஜிங் ஏறுது. சைனா கொண்டு வந்திருக்கான் BYD சார்ஜிங் ஸ்டேஷன், அப்படி கொண்டு வந்திருக்கான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுது. பெட்ரோல் போடுற டைம் தான் பேட்டரி சார்ஜ் ஆகுது டைம் ஆகுதான். ஓகே, அப்படி கேட்சப் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஏன்னா அதுதானே நம்ம காணா பார்த்தோம். இவங்க வந்து அதை அப்படியே கேட்சப் பண்ணிக்கிட்டே வராங்க. சார்ஜிங் ஸ்பீடு மட்டும் இப்போ லோயர் சைடில் இருக்குன்னு வருத்தப்படுறீங்க, ரைட்டு. கேமரா பர்ஃபார்மன்ஸ் கேன் பி இம்ப்ரூவ்டு, எஸ்பெஷலி ஃப்ரண்ட் கேமரா. ஓவரால் சாட்டிஸ்ஃபைட், இட்ஸ் a குட் ஃபோன். ஓகே. ஸோ மொத்தம் பர்ஃபார்மன்ஸ் கேர் வாங்கினாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க, பேட்டரி லைஃப்காக வாங்கினாலும் என்ஜாய் பண்ணுவாங்க, தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணுவாங்க, கேமிங் ஆடணுமா என்ஜாய் பண்ணுவாங்க, டிஸ்பிளே கண்டென்ட் இந்த மீடியா இந்த மாதிரியான விஷயங்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. கேமரா மட்டும் தான் மிக்சர் வந்துருச்சு ஓரளவுக்கு இப்போ நல்லா இருக்கு முன்னாடி விட. அப்புறம்
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எபினாஷ் கேடிஎம் அப்படிங்கிற வந்து என்ன ப்ரோ கேடிஎம் கேடிஎம் உங்கள் கம்யூனிட்டி மெம்பர். எஸ் கேடிஎம் பாய்ஸ். ஹாய் சிவா ப்ரோ, ஹோப் யூ ரீட் இட். ஐ பாட் ஐக்யூ 15. பரவாயில்லையே, நிறைய பேர் வாங்கியிருக்காங்களே. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. 16/512 பிளாக் கலரு 68,000 வாங்கினேன், இன்க்ளூடிங் ஐக்யூ ஸ்டோர் கூப்பன்ஸ் அண்ட் கார்டு ஆஃபர். ஐ ப்ரீஆர்டர்ட் த ஃபோன் பட் ஐக்யூ வித் ப்ளூ டாட் டுக் 5 days டு டெலிவர். ஐ ஆல்சோ காட் ஃப்ரீ TWS இயர்பட்ஸ். Phone feels big and heavy bro, but I am used to it now. One-handed use is difficult. Dynamic light is not very visible when using with phone case. Display is excellent. The light sensor, even the one in the back, keep the brightness perfectly balanced. Okay. Selfie camera is good. I use natural mode with all beauty options turned off. But the output still does not look fully natural. ஓகே, அது வந்து ஆக்சுவலாக அந்த விவோட ப்ராசஸிங் கலர் இன்ஜின். ஆமாம், நான் வந்து இதில் பார்த்தேன். உங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆமாம், டிஸ்பிளே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த லைட் சென்சார் வந்து அந்த பின்னாடி மாஸ்டர் ஆலோ அது வந்து அந்த கேஸ் போட்டால் சரியாக தெரில அப்படின்னா. ஆமாம், கீப் த பிரைட்னஸ் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு. இவர் இது சொல்கிறாரு, ஆம்பியன் லைட் சென்சார் வந்து நல்லா இருக்குது அப்படின்றாரு. செல்ஃபி கேமரா இஸ் குட். நேச்சுரல் மோடு வித் ஆல் பியூட்டி ஆப்ஷன்ஸ் டர்ன்ட் ஆஃப். But the output still does not look fully natural. Rear camera is very good. Human subjects look great. Zoomed shots use more AI processing and switching between lenses is very smooth. Okay. Origin OS ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு. It's stable, lag free. I am really enjoying features like Flipkart அதான் பார்த்தேன். Okay, battery life is solid. I get around 8 hours of SOT, 20 to 100%. இது வந்து கொஞ்சம் நேச்சுரலா இருக்கு. சூப்பர். I am trying to quit Instagram, so I don't install it on iQOO. நல்ல முடிவு. Charging takes about 50 minutes. I have tried the wireless charging. இன்னும் ட்ரை பண்ணல. I have not tried. I played Clash of Clans, Plant vs Zombies 2 and Fall Guys. Fall Guys எப்படி Fall Guys வந்து செம ஃபன்னா இருக்கும் ப்ரோ. ஒரு மாதிரி ஜாலியான கேம். மேரத்தான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பொம்மை மாதிரி இருக்கும். அதில் வந்து ஜம்ப் பண்ணுற ரேஸ் இருக்கும், ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்கும், கிளைம் பண்ணுற ரேஸ்லாம் இருக்கும். அது நல்லா ஜாலியாக இருக்கும். அது ஆக்சுவலாக கான்சோலில் இருந்தது, இப்போ போர்ட் பண்ணி மொபைலுக்கு வந்துருக்குது. ஃபால் கைஸ் வந்து எபிக் கேம்ஸோட கேம். அது எபிக் கேம்ஸோட லான்ச்சர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். எபிக் கேம்ஸோட வெப்சைட்டில் போயிட்டு அதுல இருந்து நீங்கள் ஃபால் கைஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இதில் ஃபால் கேம்ஸ் கொடுத்தா வருமா தெரில. ப்ளே ஸ்டோரில் இருக்கா நான் தெரில. நான் எபிக் கேம்ஸில் பார்த்தேன், நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபால் கைஸ் அதுவும் டாப்லேயே வருது, டாப்லேயே வருதுங்க. இருக்காது. இருக்காது. எல்லாம் தேடி எபிக் கேம்ஸோடது ப்ரோ. அது அப்ப பிரவுசர்ல போய் எபிக் கேம்ஸ் வெப்சைட் குள்ள போனீங்கன்னா டவுன்லோட் ஆப்னு காட்டும். அதுல கொடுத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். சரி, அது என்ன ட்ரை பண்றேன். ஃப்ரீ கேம் தான், ஆனா நல்லா இருக்கும். அப்ப iOS-க்கு அப்படிதான். எபிக் கேமோட இதுக்கு போய் தான் வருமா? ஆப் ஸ்டோர்ல வராதா? அப்படிதான் நினைக்கிறேன். அவன் தான் ஆப்பிள் தான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். சரி. With the phone handles easily. I also played Red Dead Redemption during which the side frame felt warm. The fingerprint sensor is very fast, accurate and placed correctly. Network, I mostly use the phone indoors without Wi-Fi. I use both Jio and VI. Jio stays on 5G plus and VI stays on 4G plus. Both are solid. Speakers are very good, loud and clear. I usually turn off haptics, but the iQOO 15 has good haptics. This is the first time I am actually enjoying them. Overall, I am happy with the iQOO 15. It feels like a solid flagship with great performance, display, battery and software. And with the ongoing price hike, the fact that I got 16,512 for 68 feels worth it. Now iQOO have changed the card discount to 4K from 7K. இப்போ அது ரெடியூஸ் ஆயிடுச்சா ப்ரோ? அது அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணவங்களுக்கு தான் ப்ரோ. 65Kலாம் ஒரு சில பேர் வாங்குனாங்க. ஆமா, சரியான டீல் அதெல்லாம். Note, I have upgraded from Realme 8 4 plus 128GB மாடல். மிகப்பெரிய அப்டேட் வரும். 4 plus years தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் ரிவ்யூ வந்து அதை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். ஸோ கடைசியில் சொன்னார் பார்த்தீங்களா, அதான் ஹைலைட்டான எதுலேருந்து வரோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு இது பெரிய ஜம்புங்க இது. அடுத்து ஷேடோ அப்படிங்கிற நண்பர் வந்து எஸ்டர்டே காட் ஆக்சிஜன் OS 16 ஆன் OnePlus 11. ஆஃப்டர் அப்டேட் அனிமேஷன் வாஸ் ஓகே. நைட்டு ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் திங். அதான் மை ஒப்பீனியன். ஜஸ்ட் லைக் ஃபார் எக்ஸ்பிளைன், ஐ வில் நீட் டு ஸ்லீப் வெல். ஸோ வி யூஸிங் பெட்ஷீட்டு, பெட்டு, பில்லோ அண்ட் wearing dress like a shirt, pant, socks and t-shirt. Now what I am feeling that sleep is more our main priority. Other those all accessories give more experience to sleep well, right? So in this case what I see is Android update for phone. I feel it just like a bed sheet. Update பண்ணது ஏதோ நியூ பெட் ஷீட் மாற்றின மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நத்திங் சேஞ்சஸ் இன் பெட், பில்லோ அண்ட் we are wearing dress like shirt எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
except bedsheet, others also need upgrade. Right, every year we changing only bedsheet, it's not fair. What I'm thinking, this is what I'm thinking சொல்றாரு. மேபி ஓல்டு ஃபோன்னால ஒரு சில ஃபீச்சர்ஸ் கட் டவுன் பண்ணிருப்பாங்க. அது இல்லாட்டி இருக்கிற ஃபீச்சர் தராமே விடுவாங்க. புது OSல இது அப்டேட் இருக்கு. கேட்டா உங்க ஃபோன் சப்போர்ட் ஆகணும் ஒரு வர சொல்லுவாங்க. RAM பத்தல, NPU பத்தல, GPU கோர்ஸ் பத்தல. எஸ், அதுல ஒரு சில தான் கட் டவுன் பண்ணுவாங்க ப்ரோ. எல்லாமே அப்படியே போர்ட் ஆகாது. ஒரு 2 இயர் ஓல்டு ஃபோனுக்குலாம் அப்படி பண்ண மாட்டானுங்க அவனுங்க. எல்லா பிராண்டும் அப்படிதான். இது வேறையா? எனக்கு அப்படி ஃபீல் ஆகலையே. ஒருவேளை நான் அந்த அளவுக்கு நோட் பண்ணல போல. ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து, அதாவது ஹரிஷ் கிரிஷ் அப்படின்றவர் வந்து ஐஃபோன் 17 ப்ரோல ஜிபே ஆப் வந்து 60 FPS லிமிட் ஆயிருக்கு, அதனால லேகியா ஃபீல் ஆகுது. மேபி அதான் நான் வந்து இந்த ஜிபே ஆப்புக்குள்ள போயிட்டு பெருசா பார்த்துருக்க மாட்டேன் போல. ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்த்தேன், ஸ்கேன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று காரியத்துக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கேனர் வேக் ஆகி இப்படி கேமரா ஆன் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும், 2 to 3 செகண்ட்ஸ். அந்நேரம் சாம்சங்லாம் பேமெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே சாம்சங் ஃபோன் முன்னெல்லாம் வச்சிருக்கும் போது எப்படி இருக்கும்னா, S21 அல்ட்ரா வச்சிருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், வெளியில நின்றுட்டு இருப்பேன். பொருள் வாங்கிட்டு இருப்பாங்க, எங்க பே பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். S21 அப்படிதான் காருக்குள்ள இருந்தே இப்படியே எடுத்து ஸ்கேன் பண்றது செம ஃபாஸ்டா, அதெல்லாம் செம்மையா இருக்கும். ஓகே, அடுத்து ஜெயேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹலோ சிவபுரம் கௌதம் ப்ரோ, a small review of my Nord, அது Nord 4. OnePlus Nord 4 OnePlus Buds 4 Nord 4. ஓ, நானும் பட்ஸ்லயே இருக்கேன். Nord 4 மெட்டல் மண்டையா இப்போ எப்படி இருக்கான். I purchased this device on October 9, 2024 after exchanging my Mi 11X. அது கொஞ்சம் கொடூரமான ஃபோன் தான். which was also a very good device for my usage. கஸ்டமர் மோட பாத்தீங்களா? ஏன்னா போன வாரமும் Mi 11Xல வந்து எல்லாம் புலம்பிட்டு இருந்ததெல்லாம் போட்டிருந்தோம். I had one major problem in Mi 11X proximity sensor, which was very annoying. So I had a suggestion on this very channel and received a lot of positive feedback on Nord 4. And Shivabra himself gave me a green signal to go ahead with the device. So purchased it. Positives enna, excellent build quality, very comfortable to hold with and without case, very good battery life for my usage, other Twitter, WhatsApp, Telegram, YouTube and my office app. After Android 16 update, RAM management is also good, very useful AI features. Gaming only COD when I have time. So on average gamer தான் நானு. Appreciate OnePlus adding bypass charging. Network excellent ஆ இருக்கு. Dual SIM user தான். Jio for personal and Airtel for office. On Android 15 I used to get only 5G on Jio and fake 5G on Airtel. Now Android 16ல 5G சும்மாவே இன்னை வரைக்கும் ட்ரூ 5G கிடையாது. சரி, Android 16 அப்டேட்டுக்கு வருமா ஜியோல வந்து 5G++ன்னு வருதான். ஏர்டெல்ல ஸ்டில் ஃபேக் 5G on Airtel. சரியா, லாஸ்ட் கேமரா, அதாவது லாஸ்ட் கேமராவா, நாட் அ கேமரா பர்சன் பட் ஐ டூ அப்ரிஷியேட் த பாயிண்ட் அண்ட் ஷூட் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் Nord 4. ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் இஸ் அனாயிங் அட் டைம்ஸ் பட் ஆவரேஜ் கேமரா வித் குட் எனஃப் பிக்சர் குவாலிட்டி. ஃபியூ திங்ஸ் ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட் ஃபார் OnePlus Nord 4 user. My charging pattern, I use a 33 watt Xiaomi charger. Charge the device overnight to 100%. Smart charging on. My current battery health is 97 after 1.3 years of usage. Please try this. Good. So அது கூடவே வரக்கூடிய எப்பயுமே யூஸ் பண்ணாலுமே அந்த டீக்ரேடேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஓரளவுக்கு இப்போ ஒரு 100 வாட்னா ஒரு 50 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணினா ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். ஃபுல்லா சூடாகி பாய்லர் மாதிரி கொதிச்சிட்டு இருக்காது எப்பயுமே. அடுத்து ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து, Mi 11X நான் ஹையர் வேரியன்ட் 19,000க்கு அமேசான் சேல்ல வாங்கினேன். That price no competition used for 3.5 years. But overall, I was able to overcome the glitch since it was a minor issue only. Phone had 5G even before 5G available in India, and it only supported N77 and N78 band. So 5G will work on full speed or switch to 4G. Nowadays, network speed indoor 5G is very bad and 4G is better even with full signal. The 700 MHz 5G band very badly optimized, better to switch to 4G. Mi 11X had very good 5G speed near Rohini Theatre. I did speed test and got 800 Mbps speed. Other download in Jio at early days. Then now upgraded to Poco X1 Pro, higher variant for 22K in Big Billion Days. Super. No other brand even close to value for money for around 20K. P3 Ultra 8350 which with lower RAM etc. available in the same price. Of course, hardware wise Poco Xiaomi wins. I don't like software but I am okay to adjust to some extent. If Realme and other brand offer same price for the hardware, I will go with them. That's it. ஸோ அப்போ ஹார்ட்வேரை பார்த்து தான் இவர் வந்து பர்ச்சேஸ் பண்ண. நிறைய பேர் போக்கோ அதுக்கு தானே போகிறாங்க. உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி பெர்ஃபார்மன்ஸும் எல்லாம் கொடுத்துறாங்க. இப்போ போக்கோ F7 ஏன் சேல் ஆச்சு?
அந்த சிப்பு தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதான். அது மெட்டல் பில்டு வேற, அது மெட்டல் அண்ட் கிளாஸ் வேற லெவல். ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி கமெண்ட்ஸு. வேறு சில கமெண்ட் நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.